ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினுக்குள்ள வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்க சொல்லும் அந்த ஏடிஎம் மிஷின் ரூமுக்குள்ள தான் அந்த பாம்பு இருக்குது. அந்த ரூமை விட்டு வெளியே வரலன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே வந்து ஃபுல்லாக தேடி பார்த்தோம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கிடைக்கல. எல்லா மிஷின் பேக் சைடு சின்ன சின்ன கேப்பு ஹோல்ஸ் எல்லாம் ஒன்றும் இடம் செக் பண்ணிட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தேடி பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் மிஷின் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒயர் வரதுக்கு ஒரு சின்ன கேசிங் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கேசிங்குள்ளே இருக்குமான்னு நம்ம தேடி பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த கேசிங்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து பதுங்கி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருந்தது என்ன பாம்புனா கொம்பேரி மூக்கன் பாம்பு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து மரமேரி பாம்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் பேக் ட்ரீ ஸ்னேக். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ். இந்த பாம்புங்களால் ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த பாம்பை பிடிச்சிட்டோன்னே அங்கே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுக்கதைங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது கொடிய விஷமுள்ள பாம்பு, இது கடிச்சா அப்படி பண்ணணும் அது பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இந்த பாம்புங்களுக்கு ஏதாச்சும் கட்டுக்கதைங்க எதனா கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பாம்புங்களை பற்றி நம்ம பார்க்கலாம்.